வெல்கம் டு ஆதித்யா. இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் ட்ரையிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ட்ரையலுக்கு பப்பாயாவும் ஸ்டார் ஃப்ரூட்டும் எடுத்திருக்கோம். பப்பாளியில் விட்டமின் ஏ, சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல எக்கச்சக்க நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. லைட்டாக காயா இருக்கிற பப்பாளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ட்ரையர்ல காய வச்சு எடுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பப்பாயா மில்க் செஞ்சு குடிக்கும் போது நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இந்த பவுடரை சப்பாத்தி மாவு, தோசை மாவு, இட்லி மாவுல ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை, சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றதுனால அந்த பப்பாளியில இருக்க சத்து நமக்கு டெய்லியுமே கிடைக்கும். நல்ல பழுத்த பப்பாளியில சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது பவுடர் ஆகாது. அதை அரைச்சு கூலாக்கி தின் லேயரா காய வச்சு ஃப்ரூட் லெதர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரூட் லெதர்ல நேச்சுரல் ஸ்வீட்னஸோட அதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும். இது பப்பாளிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஃப்ரூட்டுக்கும் இந்த மாதிரி பண்ண முடியும். பவுடராகவும் லெதராகவும். மாம்பழம் சம்மர் சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி ஃப்ரூட் லெதர் பண்ணி வச்சுக்கிறதால 6 months வரைக்கும் கெடாது. இது மூலியமா அன்சீசன்லயும் நம்ம நேச்சுரல் ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்டும் அதோட டேஸ்ட்டும் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொண்டுங்க. நன்றி.